காலை வணக்கம். என்னன்னா, அந்த அரசாங்கம் பல ஸ்கீம்கள் எல்லாம் போடும். இன்சென்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அந்த ப்ரைஸ் கொடுக்கணும், ஃபஸ்ட்டாக வந்தவங்களுக்கு இந்த சிலது கொடு, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஆர்டர் போட்டாலும் இந்த நிர்வாக அதிகாரிகள் எதையாவது எதிர்பார்த்து அதை வித்தோல்டு பண்ணுறது, ஏதாவது சின்ன சின்ன கிரவுண்டில் ரிஜெக்ட் பண்ணுறது. சரி, அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹைகோர்ட்டுக்கு வந்த உடனே இந்த பூத் ஏஜெண்ட் அரசாங்க வக்கீலுங்க இருக்காங்க பாருங்கள். ஏன்னா அந்த அந்த அவங்க ஆளுங்கட்சியோட வழக்கறிஞர் அணியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் போஸ்டிங் போட்டாச்சு. கோர்ட்டு பூரா அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த நிர்வாக அதிகாரிகளில் தான் காப்பாற்றுறதுக்கு அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்க அரசாங்கத்துக்கு கொள்கைகளுக்கு எதிராக இந்த நிர்வாக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் அவங்க பணி செய்வதில்லை என்றது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். ஆனால் நீதி அரசர்கள் நமக்கு சாதகமாக உத்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். இது பாருங்கள், இது அடுத்தது ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஆர்டிக்கல் 162 என்ன சொல்லுதுன்னா, நான் இப்போ பங்குட்டு போகிற தீர்ப்பில் அது 162 பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, பாராளுமன்றமும் சட்டமன்றங்களுக்கும் ஏற்றக்கூடிய எல்லா சட்டங்களையும் நிர்வாக அதிகாரிகளுக்கு கூட ஏற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். இது இந்த வழக்கு என்னென்னா, ஏஆர் 2025 என்ஓசி கர்நாடகா 598, ஏஆர் 2025 என்ஓசி கர்நாடகா 598, ஏஆர் ஆன்லைன் 2025 கர்நாடகா 472, சிவி ராஜண்ணா அதர்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இது இவர் ஒரு டுவார்ஃப்ஸ் அப்படின்னா குள்ளர். அவங்க குள்ளர்களுக்குள்ள ஒரு உலக போட்டி வைச்சப்போ, 7வது உலக போட்டி டுவார்ஃப் கேம்ஸ் கனடாவில் நடந்தப்போ இவர் பல அவார்டு வாங்கியிருக்கார். கவர்மெண்ட் 2013 ஒரு ஆர்டர் போட்டு இந்த மாதிரி உலக அளவில் அவார்டு வாங்கினவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணுன்னு உத்தரவு போட்டிருந்தாங்கல்ல. இவர் அதுக்கு பண்ணப்போ இவர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்று உங்களை அனுப்பலை, ஸ்டேட் உங்களை அனுப்பலைன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 2013 கைட்லைன்ஸ், நீங்கள் கொடுத்த கைட்லைன்ஸில் இந்த மாதிரி ஒரு தடை இல்லை. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கவர்னர் பேரில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால 162 கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அது செயலாற்றத்தக்கது, அனுமதிக்கப்பட்டது, அரசியல்நிலை சட்டத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறதுனால இந்த போட்டி 2017 நடந்ததுனால உங்களுடைய சப்சிக்வெண்ட் ஆர்டர் செல்லாது. அதனால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 8 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு பணத்தை நீங்கள் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்படி நீதிமன்றங்கள் உதவி செய்கிறது. இந்த அரசாங்க வக்கீல்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சட்டம் கற்றுக்கிறதுக்கு. நீங்கள் அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர, நீதிமன்றத்தை உதவி செய்கிற முயற்சி பண்ணணுமே தவிர, நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரிகளுக்கு உதவி செய்கிறது அதுதான் துரைமுருகன் பாலிசி. அவர் தான் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இருக்கும்போது கேஸ் தோத்துட்டிங்கன்னா அவங்கள தூக்கிடுவேன்னு சொன்னார். அவர் அப்போ சட்ட அமைச்சராக இருந்தார். அந்த பயம் இப்போ மறுபடியும் காட்ட ஆரம்பித்தாங்களா என்னவோ தெரியல. இந்த எல்லா அரசாங்க வக்கீலும் போய் ஜட்ஜி பேனாக போய் பிடிச்சிக்குவாங்க போல. அன்றைக்கி கூட ஒரு நீதிமன்றத்தில் ஜட்ஜி உத்தரவு போட்ட பிறகு 215 ஐ வாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். என்னையா ஜட்ஜி ஒரு வாட்டி உத்தரவு போட்டு முடிச்சிட்டாரு. இல்லையா ஏஜி வராரு, ஏஜி வரட்டும் யார் வரட்டும், உத்தரவு போட்டுச்சு. இதுக்கெல்லாம் ஏஜி வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு கோர்ட் தீர்மானம் பண்ணி உத்தரவு போட்டு கோமாக பிஹேவ் பண்ணுறாங்க. இது இது ஒரு பரிணாம வளர்ச்சியா? பார்ப்போம், எதையும் பார்ப்போம். காலை வணக்கம், நன்றி.